குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். சாரி கைஸ், 2 நாள் எதுவும் பண்ண முடியல. இட் வாஸ் வெரி கிரிட்டிக்கல் ஒர்க். ஸோ அதனால் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணலாம் எகெயின். ஓகே, ஸோ நம்ம பண்ணாத நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச் ஒன் சைடாக வேறு போயிட்டுருக்கு. சரி வாங்க என்ன பார்க்கலாம், இன்றைக்கி மேட்ச் எப்படி பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் பிட்வீன் டிடி அண்ட் சிஎஸ்ஜி, திண்டுக்கல் டிராகன்ஸ் vs சியாபாக் சூப்பர் கில்லிஸ் நடக்க போகிற ஒரு மேட்ச். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிடியை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் 11s பார்த்தோன்னா அஸ்வின், சிவம் சிங், விமல்குமார், ஹனி ஷைனி, மாபாக்கா பஃப்னா, வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் ஷரன், சந்திரசேகர், சந்தீப் வாரியர், கணேஷ் பெரியசாமி, பாபா இந்திரஜித் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. சூப்பர் கில்லிஸில் பார்த்தோம்னா பாபா அப்ரஜித், ஆஷிக் நல்ல ஃபார்மில் இருக்கார், மோஹித் ஹரிஹரன், விஜய் சங்கர், நாராயண ஜெகதீஷ், ஸ்வப்னல் சிங், அபிஷேக் தன்வர், தினேஷ்குமார், எம் சிலம்பரசன், பிரேம்குமார், லோகேஷ் ராஜ் இவங்களாம் தான் விளையாடுறாங்க. இதுதான் ப்ராபபிள் 11 இன்னைக்கு மேட்ச்சுக்கு. ஸோ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேற மேட்சஸ் இப்போ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிடியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின், சிவம் சிங், விமல்குமார், ஹனி ஷைனி, மாஃப்னா 5 பேர் சொல்லியிருக்கேன். கீழே கணேஷ் பெரியசாமி இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இதே சிஎஸ்ஜி சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆஷிக், மோஹித் ஹரிஹரன், நாராயண ஜெகதீசன், ஸ்வப்னல் சிங், அபிஷேக் தன்வர், எம் சிலம்பரசன், பிரேம்குமார், லோகேஷ் ஆர் பிரேம்குமார் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பிளேயிங் 6, அதில் ஒரு 6 ஒரு 7 சொல்லியிருப்பேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டைமிங் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக உடனே 9:15 இருந்து 8:40 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். சாரி 7:15 இருந்து 8:40 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். 8:40 10:40 செகண்ட் ஹாஃப். மீதி எல்லாம் தேர்ட் ஹாஃப்ல வரும். ஓகே, கடைசி ஒரு அரை மணி நேரம் தேர்ட் ஹாஃப்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வின், சிவம் சிங் இவங்க 2 பேத்துக்கும் நல்லா இருக்கு டிடியில். சிஎஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா ஆஷிக் மட்டும்தான் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ டிடிக்கு ஸ்லைட் ஏஜ் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், விமல்குமார், ஹர்னி ஷைனி இவங்க மட்டும் தான் டிடியில் வராங்க. ஜிஜியில் பார்த்தோம் அப்படின்னா நாராயண ஜெகதீசன், அபிஷேக் தன்வர், எம் சிலம்பரசன், பிரேம்குமார் எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் சிஎஸ்ஜிக்கு கொஞ்சம் எஜ் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கு. ஓகே, தேர்ட் ஆஃப் பார்ப்போம். கடைசி அரை மணி நேரம் யார் விளையாடுவானா ஆர் விமல்குமார், ஹனி ஷைனி விளையாடுவாங்க. சிஎஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா நாராயண் ஜெகதீசன், அபிஷேக் தன்வர், சிலம்பரசன், பிரேம்குமார் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஸோ மேட்ச் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப டாமினேட்டாக இருக்குது சிஎஸ்ஜி. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்ஜி பிடிச்சாங்கன்னா க்ளீனாக ஒன் சைடு ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிடி பிடிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிடி பிடிச்சாங்க அப்படின்னா க்ளீனாக சிஎஸ்ஜி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்ஜி பிடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாறி ஜெயிக்கிற வாய்ப்பு. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வாய்ப்பு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஜி சியாபாக் சூப்பர் கில்லிஸ்க்கு தான் போகுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரை போகலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ எந்த பிக்கை போகலாம்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன்ஷிப் ஆப்ஷனில் கொண்டு போங்க. நாராயண ஜெகதீசன், அபிஷேக் தன்வர் இவங்க 2 பேரும் போகலாம். ஸோ இது அபிஷேக் தன்வர், நாராயண ஜெகதீசன் கேப்டன் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. பேக்கப் ஆப்ஷனுக்கு நீங்கள் ரவிச்சந்திர அஸ்வினை வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் சரியாக வரும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் ஃப்ளோ எப்படி போகிற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுக்கும் ஒரு மாதிரி சிமிலராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் டாமினேட் பை சிஎஸ்ஜி, தேர்ட் ஹாஃப் சிஎஸ்ஜி டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் மேட்ச் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். சாரி ஃபார் டிலே ஃபார் 2 days. ஸோ வேறு ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் இருந்ததுனால அதை பண்ண முடியல. ஸோ இன்னையிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க நம்ம நல்லா பிளான் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஹோப் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக்காக பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து இன்னும் கிளியராக கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு குயிக்காக வரதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெரிய பிளான் பண்ணி அது மாதிரி பிளான் பண்ணி விளையாண்டுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வி வில் சீ இன் another video. தேங்க்யூ ஸோ மச்.